ஒரு அரசன் ஒரு முனிவரிடம் போய் எல்லாம் இருந்தும் ஏன் நான் சந்தோஷமா இல்லை என்று கேட்டான். முனிவர் அவனுக்கு ஒரு கனமான மூட்டையை தூக்கச் சொன்னார். அந்த மூட்டையில் இருந்த ரகசியம்தான் அவனோட வாழ்க்கையே மாத்திருச்சு. ஒரு மலை உச்சியில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரே ஒரு மரக்குடுவை, ஒரு மண் கிண்ணம், ஒரு சாதாரண ஆடை, அது மட்டுமே அவரிடம் இருந்தது. அந்த மலைக்கு கீழே ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அளவற்ற செல்வம் இருந்தது. பல அரண்மனைகள், தங்க ஆபரணங்கள், விலை மதிப்பற்ற ஆடைகள் எல்லாம் அவனிடம் இருந்தது. ஆனால் அவன் ஒருபோதும் நிம்மதியோ மகிழ்ச்சியோ அடையவில்லை. எப்போதும் அவனது மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அரசன் முனிவரை பார்க்க மலைக்கு சென்றான். முனிவரே, என்னிடம் அனைத்தும் உள்ளது, ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. உங்கள் கண்களில் இருக்கும் அமைதியையும் மன நிறைவையும் நான் எங்கு தேடுவது என்று கேட்டான். முனிவர் புன்னகைத்து, மன்னா, நீ என்னுடன் நாளை காலையில் வா, நான் உனக்கு மகிழ்ச்சிக்கான வழியை காட்டுகிறேன் என்று கூறினார். மறுநாள் காலையில் அரசன் முனிவரிடம் சென்றான். முனிவர் ஒரு பெரிய மூட்டையை எடுத்து அதை அரசனிடம் கொடுத்தார். மன்னா, இந்த மூட்டையை சுமந்து கொண்டு இந்த மலையின் உச்சியை அடைந்து என் குடிலுக்கு வா என்று கூறினார். அரசன் அந்த மூட்டையை தூக்கினார். அது மிகவும் கனமாக இருந்தது. அதன் உள்ளே கற்கள் நிறைந்திருந்தன. அரசன் மூட்டையை சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு அடியும் அவனுக்கு பெரும் சிரமத்தை அளித்தது. மலை உச்சியை அடைவதற்குள் அரசன் மிகவும் சோர்வடைந்து விட்டான். வியர்வையில் நனைந்து மூச்சு வாங்கினான். முனிவர் அவனை பார்த்து, மன்னா, ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்டான். அரசன், முனிவரே, இந்த மூட்டை மிகவும் கனமாக இருக்கிறது, இது என் சக்தியை உறிஞ்சிவிட்டது என்று கூறினார். முனிவர், மன்னா, அது ஒரு சில கற்கள் மட்டுமே. உன்னுடைய ஆசைகள் என்னும் சுமையோ இதை விட பல மடங்கு கனமானது. உன் மனம் இன்னும் எத்தனை பெரிய மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை பார். இந்த மூட்டையை நீ இப்போது கீழே இறக்கி வை என்று கூறினார். அரசன் மூட்டையை கீழே இறக்கி வைத்ததும் அவனுக்கு பெரும் நிம்மதி கிடைத்தது. முனிவர், மன்னா, மகிழ்ச்சி என்பது பொருட்களை சேர்ப்பதில் இல்லை, அது ஆசைகள் என்னும் மூட்டையை இறக்கி வைப்பதில் தான் உள்ளது. நீ உன்னுடைய ஆசைகளை குறைத்துக் கொண்டால் உன்னுடைய மனம் இலகுவாகி உண்மையான மகிழ்ச்சியை கண்டு கொள்ளும் என்று கூறினார். அரசன் அந்த பதிலை கேட்டு மெய் சிலிர்த்தான். தன் அரண்மனைக்கு திரும்பி தனது ஆசைகளை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். நாளடைவில் அவனது மனம் அமைதியையும் நிம்மதியையும் அடைந்தது. உண்மையான மகிழ்ச்சி வெளியில் இல்லை, அது நம் மனதிற்குள் ஆசைகள் இல்லாத நிலையில் உள்ளது. நன்றி. இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த அமைதியான செய்தியை ஷேர் பண்ணுங்க. தமிழ் பிலீவ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் அழுத்துங்க. இன்னும் நிறைய லைஃப் சேஞ்சிங் ஆன்மீக கதைகள் கேட்கலாம். கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்க வாழ்க்கையிலையும் என்ன மாற்றம் வரும்? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓம் சாந்தி.